தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பக்கத்துல நிறைய சாராய வெடிப்பு நடக்கும். முன்னாடிலாம் சின்ன பிள்ளைல சாராயம் விற்கும் போது கூட சாராய வியாபாரி தான், சாராய வியாபாரி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சாராய வியாபாரி ஊரா ஐயோ அப்படிம்பாங்க. அந்த சாராய வியாபாரி கூட 18 வயசுக்கு கீழே உள்ள பையன், கல்லூரி படிக்கிற பையன், பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் சாராயம் வாங்க வந்து ஏய் நீ இன்னார் வந்தானே சரிக்கு உள்ள ஓடல அப்படின்னு விரட்டி விடுவான். சாராயம் குடிக்கிற விக்கிற அந்த சாராய வியாபாரி கூட ஒரு அறம் இருந்தது. ஆனால் அறமற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பையனை குடிக்க வச்சு நாசமாக்கிருச்சு. நாங்குநேரில் ஒரு ஊருக்குள்ள புகுந்து 9 பேரை வெட்டுறவன் அத்தனை பேரும் போத. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் போத. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து சீரழிக்கிறான். போதை எல்லாம் போதைய போட்டா எதுவும் தெரியுது இல்ல. தெத்த தாயா, மனைவியா, அக்காவா, தங்கச்சியா, எதை பத்தி கவலை இல்ல. போதை இல்ல ஆகாத வகையில போதைகள் பாதைகளை போகாதீங்க. நான் உங்களை கையெடுத்து குப்பிட்டு கேட்டுக்கிற ஒரு தடவை இந்த போதைகள் பாதையில போகடிக்கடா உங்களாலே மீட்க முடியாது. இந்த சிறு வயதுல, இந்த சின்ன வயசுல, இந்த இளமையான பருவத்துல நீங்க வீழா போகணுமா? ஆகாத வகையில கட்ட கடந்து இந்த போதையை விட்டுருங்க. டாஸ்மாக ஊருக்கு திறந்து வச்சுட்டு போதைகள் பாதைகளை போகாதீங்க. இதுல போதை ஒழிப்பு பேரணி யார் தலைவர்? உதயநிதி ஸ்டாலின். போதை ஒழிப்பு பேரணி டாஸ்மாக நோக்கியா ஐயா ப்ரோ, டாஸ்மாக நோக்கியா யாருமே கேட்க மாட்டாங்க. ஊருக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணாலும் முடிவெடுத்தாங்க. எவன் கேட்க போறா?